Good morning students. Today we discuss about the new topic thermal physics. Thermal physics அப்படினா வெப்ப இயற்பியல் அப்படி சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா understand the concept of heat and temperature. ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, வெப்பம் மற்றும் வெப்பநிலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நவ் த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையுடைய தனித்த அளவுகோல். ஓகேங்களா, ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபிக்காக அளக்கிறதுக்கு ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவோம். அதே போல் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த தெர்மல் எனர்ஜி அண்டு தெர்மல் ஈக்விலிபிரியம். தெர்மல் எனர்ஜினா வெப்ப ஆற்றல், அதே போல் தெர்மல் ஈக்விலிபிரியம் வெப்ப சமநிலை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதே போல் வெப்பத்தை ஒரு பொருள் மேலே கொடுக்கும்போது அந்த பொருளில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா, அதே போல் அதில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பான்ஷனுடைய அது பொருள் ஏற்படக்கூடிய விரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நவ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ், அதே போல் இந்த கேஸஸ்க்கெலாம் ஒரு குறிப்பிட்ட லா இருக்குது, அது எந்தெந்த லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரியல் கேஸ் அண்டு ஐடியல் கேஸ், நல்லியல்பு வாயுவுக்கும் இயல்பு வாயுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள், அதே போல் வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். டெரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நல்லியல்பு வாயுவோட சமன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். சால்வ் த நியூமரிக்கல் ப்ராப்ளம், ஒரு சில ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ட்ரொடக்ஷன், அது இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். Sun is the primary source of thermal energy for all living organism. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா உயிருக்கும் தேவையான ஒரு ஆற்றல் என்ன ஆற்றல் கேட்டால் வெப்ப ஆற்றல். அந்த வெப்ப ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது சொன்னால் சூரியன் கிட்டேருந்து கிடைக்குது. ஸோ சன் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கனிசம். உயிருள்ள எல்லா பொருளுக்குமே தேவையான வெப்ப ஆற்றல் கொடுக்குறது அந்த சூரியன். தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். அதே போல் தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, வெப்ப ஆற்றல், அந்த வெப்ப ஆற்றல்னு தான் ஒரு காரணி. அந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை சொல்கிறோம் பார்த்தியா, அது பார்த்தீங்கன்னா ஒரு விளைவு. ஓகேங்களா, தெர்மல் எனர்ஜின்றது வேறு, அதோடைய டெம்பரேச்சர்ன்றது வேறு. தெர்மல் எனர்ஜி அப்படின்றது ஒரு சோர்ஸ், ஒரு காரணி சொல்லலாம். அதே போல் டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு பொருள் ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர், ஒரு பொருள் ஏற்படக்கூடிய விளைவு அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஆல் லிவிங் ஆர்கனிசம் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் தர் சர்வைவல். அதே போல் இந்த யூனிவர்சலில் எல்லா உயிரினும் வாழறதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு டெம்பரேச்சர் தேவை. இப்போ நமக்கும் பார்த்தோன்னா ஒரு பாடி டெம்பரேச்சர் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உடம்புல டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கொடுக்குறதுன்னு கேட்டால் சூரியன். அப்போது எல்லா உயிரினத்துக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தேவைப்படுறது உயிர் வாழ்றதுக்காக. இந்த கிச்சன் ஏ கண்டெய்னர் வித் எ ஸ்டீல் பாட்டம் இஸ் பிளேஸ்ட் ஆன் த இண்டக்ஷன் ஸ்டவ். அதே போல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குன்னு தனி பாத்திரம் யூஸ் பண்ணணும். அந்த தனி பாத்திரத்தினுடைய பாட்டமில் பார்த்து சொன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு விதமான ஒரு காப்பர் யூஸ் பண்ணணும். எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், டூ யூ நவ் வை, எதுக்காக அதை யூஸ் பண்ண சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கான உண்மையான ரீசன் நமக்கு தெரியாது. ஸோ ஆல் ஆஃப் அஸ் எ காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர். நார்மலாக பார்க்க சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், காமன் மேனாக இருந்தால் அதுக்காக ஹீட்டுக்காகவும் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணணும். பட் இன் திஸ் சாப்டர் யூ ஷால் லேர்ன் அபவுட் தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் இன் ஏ சயின்டிஃபிக் மேனர். ஸோ தெர்மல் எனர்ஜினா என்ன, டெம்பரேச்சர் என்ன சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக நமக்கு தெரியாது. ஸோ டெம்பரேச்சர்னாலும் ஒன்று தான் சொல்லுவோம், தெர்மல் எனர்ஜினாலும் நம்ம ஒன்று தான் சொல்லுவோம். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த தெர்மல் எனர்ஜின்றது வேறு, டெம்பரேச்சர்ன்றது வேறு. அதை அறிவியல் முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வி ஷால் ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் ஹவு தெர்மல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. அதே போல் தெர்மல் எனர்ஜி எங்கேருந்து வருது, அது எங்கேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதோடைய விளைவுகள் என்ன சொல்லிட்டு இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்ன சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது தமிழில் வெப்பநிலை அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. ஒரு பொருள் அல்லது ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்றதை டெஃபைன் பண்ணுறது தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பத்தோட அளவை குறிக்கிறது தான் டெம்பரேச்சர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் ஏ ஹாட்டர் பாடி தென் ஃபார் ஏ கோல்டர் பாடி. அதே போல் தான் இந்த வெப்பநிலை, இந்த டெம்பரேச்சர் எங்கே போகுதுன்னா கோல்டர் பாடியிலேருந்து ஹாட்டர் பாடிக்கு போகும். அதாவது வெப்பம் குறைவான பகுதியிலேருந்து வெப்பம் அதிகமான பகுதிக்கு போகும். அப்படியே சொன்னால் வெப்பம் குளிர்ச்சியான பகுதியிலேருந்து என்ன பண்ணும், அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ட்ராவல் பண்ண சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் த ப்ராப்பர்ட்டி which determines
வெதர் எ பாடி இஸ் இன் ஈக்லிபரியம் ஆர் நாட் வித் த சரௌண்டிங். அதே போல் ஒரு பொருள் வந்து சரௌண்டிங், ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளோட சரௌண்டிங்கில் அந்த வெப்பம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வெப்ப சமநிலை அடையுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர் ஆவரேஜ் கைனடிக் ஆஃப் த மாலிகுல். ஸோ வெப்பநிலை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் சொன்னால், த ஆவரேஜ் கைனடிக் ஆஃப் த மாலிகுல், மூலக்கூறுடைய சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வெப்பநிலையை 2-3 விதமாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தா டெம்பரேச்சரை கோல்ட் பாடிலேருந்து ஹாட் பாடிக்கு ட்ராவல் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்தா தன்னுடைய சரௌண்டிங்கில் என்ன பண்ணணும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தேர்ட் ஒன்று பார்த்தா ஒரு மாலிகுலோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தான் நம்ம டெம்பரேச்சர் சொல்லலாம். ஃபர்தர் டெம்பரேச்சர் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். அதே போல் இது வேறு மாதிரி சொல்லலாம்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தா எந்த திசையை நோக்கி ட்ராவல் பண்ணுது. ஓகேங்களா, ஒரு ஹீட்டானது ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் ட்ராவல் பண்ணட்டும், ஆனால் எந்த திசையில் ட்ராவல் பண்ணுது, ஸோ அதையே சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வெக்டார் குவான்டிட்டியில் இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். அதே போல் இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின் சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் தேர் ஆர் அதர் காமன்லி யூஸ்டு யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் சச் எஸ் டிகிரி செல்சியஸ் அண்டு டிகிரி ஃபாரன்ஹீட். அதே போல் இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய வேறு ஸ்கேல் இருக்குன்னா செல்சியஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், அதே போல் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தா அவருடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தா கெல்வின் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். ஒரு டெம்பரேச்சருடைய அப்சல்யூட் ஸ்கேல் தனித்த அளவுகள் எதுன்னு கேட்டால் நம்ம கெல்வின் ஸ்கேல் தான் சொல்லுவோம். ஏன் நம்ம கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு லோயர் கிளாஸ் தெரியும், பட் இதை பார்க்கலாம். த டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் த ரிலேஷன் டு அப்சல்யூட் ஜீரோ யூசிங் த கெல்வின் ஸ்கேல் இஸ் நவுன் அஸ் த அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர். அதே போல் தனித்த சுழி மதிப்பு எதுக்கு இருக்குன்னா கெல்வினுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. அதே போல் கெல்வின் வந்து பார்த்தா சிறப்பான, அதாவது சுழின்றது 0 சொல்லுவோம். அந்த 0 சரியான வெப்பநிலையில் காட்டுறது கெல்வின் ஸ்கேல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் கெல்வின் ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். இதை நம்ம என்ன சொல்கிறோம், வெப்ப இயக்கவியலுடைய வெப்பநிலையை சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட் ஜீரோ கொடுக்குறதுன்னு கேட்டால் இந்த கெல்வின் ஸ்கேல் மட்டும் தான். ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 பார்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதே போல் வந்து பார்த்தா வாட்டரோட மும்மை புள்ளி. இப்போ வந்து பார்த்தா நம்ம ஒவ்வொரு வாட்டருக்கு வந்து பார்த்தா டிகிரி ஸ்கேல் செல்சியஸில் ஒன்று இருக்கும், அதாவது செல்சியஸ் ஸ்கேலில் ஒன்று இருக்கும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் ஒன்று இருக்கும், அதே போல் கெல்வின் ஸ்கேலில் ஒன்று இருக்கும். ஆனால் அதில் அப்சல்யூட் ஜீரோ கொடுக்குறது எதுன்னு கேட்டு சொன்னால் இந்த கெல்வின் ஸ்கேல். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோடைய ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/273.16 பார்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். எ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 degree Celsius is equal to the 1 Kelvin. ஓகேங்களா. அதே போல் ஒரு டெம்பரேச்சருக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் 1 degree Celsius is equal to the 1 Kelvin. ஓகேவா. 1 Kelvinக்கும் 1 degree Celsius தான். 0 Kelvin is the absolute scale of the temperature of the body. அதே போல் வந்து பார்த்தா 0 Kelvin தான் absolute scale of temperature of the body. அதை வந்து பார்த்தா உண்மையான அளவு குறிக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ரிலேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். அதே போல் இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். அதாவது செல்சியஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூணுத்துக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன கேட்டால், இப்போ ஒரு செல்சியஸ் ஸ்கேலில் கொடுத்தாங்கன்னா கெல்வின் ஸ்கேலில் மாற்ற முடியும், அதே போல் கெல்வின் ஸ்கேலில் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாரன்ஹீட்டாகவும் மாற்ற முடியும். ஸோ எந்த ஸ்கேலில் கொடுத்தாலும் எந்த ஸ்கேலால் நம்மளால் மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அண்டு கெல்வின். செல்சியஸ் அண்டு கெல்வின் மாற்றத்துக்கு வேணால் கெல்வின் ஈக்குவல் டு C+273. சப்போஸ் வந்து நம்ம செல்சியஸில் இருக்கிற கெல்வினாகவும் மாற்றிக்கலாம், கெல்வின் இருக்கிற செல்சியஸாகவும் மாற்றிக்கலாம். அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் அண்டு கெல்வின். K equal to F plus 460 into 5/9. 0 Kelvin equal to minus 273 degree Celsius. அதே போல் 0 Kelvin அப்படின்றது செல்சியஸ் ஸ்கேலில் பார்த்தா minus 273 degree Celsius தான் 0 Kelvin. அதே போல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெல்வின் ஸ்கேலில் கொடுத்தாலும் அதை செல்சியஸில் மாற்றிக்கலாம், செல்சியஸில் கொடுத்தாலும் அதை கெல்வினில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தெர்மல் ஈக்லிபரியம். தெர்மல் ஈக்லிபரியம் அப்படி சொன்னால் வெப்ப சமநிலை அப்படி சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். 2 or more physical system or bodies are said to be an thermal equilibrium if there is no net flow of thermal energy between the system. அதே போல் 2 or more physical system. ஓகேங்களா. 2 அல்லதுக்கு மேற்பட்ட ஒரு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று கான்டாக்டில் இருக்கும்போது அது ரெண்டுமே என்ன பண்ண சொன்னால் வெப்ப சமநிலை அறியும். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா குறைவான இடத்துலேருந்து அதிகமான இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். அதாவது குளிர்ச்சியான பொருள்லேருந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளுக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ நெட் ஃப்ளோ தெர்மல் எனர்ஜி பிட்வீன் த சிஸ்டம். ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ஒன் பாடி டு த அதர் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர். அதே போல் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஒன்றில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இன்னொரு
இன்னொரு பொருள் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்ம வைக்கும்போது வெப்பம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சமாக இருக்கிற இடத்துலேருந்து அதிகமான இடத்துக்கு போகும். அதுதான் ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் பாடி டு அதர் பாடி. ஓகேங்களா, ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Thus you can define thermal equilibrium is another way. If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. இப்போது அதை தெர்மல் ஈக்குலிபிரியத்தை வேறு மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கும்போது அது ரெண்டுமே வெப்ப சமநிலையில் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துகிறோம். ஒரு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர் 50 டிகிரினா இன்னொரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் 50 டிகிரி. ஸோ ரெண்டுமே என்னன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். இதுலேயும் 50 இருக்குது, அதுலேயும் 50 இருக்குது. ஸோ ரெண்டுமே எப்படின்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். வாட் வில் ஹேப்பன் டு இஃப் டூ பாடிஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஆர் பாட் இன் கான்டாக்ட் வித் ஒன் அனதர். இப்போ ஒரு பொருள் அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது, இன்னொரு பொருள் கம்மியான டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கான்டாக்டில் ரெண்டுத்தையும் தொடர மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்குறோம். ஸோ தேர் will be a transfer of heat energy from the hot body to the cold body until a thermal equilibrium is established between them. This dissipated in figure 3.1. அப்போ அதே போல் இப்போ இந்த இடத்துல அந்த ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த ஹாட் பாடி டு த கோல்ட் பாடி. ஸோ வெப்பம் அதிகமான இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குறைவான இருக்க இடத்துக்கு கொடுத்துக்கு என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கீழே படத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொருள் ஹாட்டாக இருக்குது, ஒரு பொருள் கோல்டாக இருக்குது. ஸோ ஹீட் என்ன பண்ணணும் சொன்னால் ஹாட்டாக இருக்கிற இடத்துலேருந்து கோல்டான இடத்துக்கு, வெப்பம் அதிகமான இடத்துலேருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு போகும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. When a cold body is placed in contact with a hot body, some thermal energy is transferred from the hot body to the cold body. ஓகேங்களா, when a cold body is placed contact with the hot body, ஒரு குளிர்ச்சியான பொருளை சூடான பொருள் மேலே படுற மாதிரி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய some thermal energy transfer from hot body to the cold body. ஸோ வெப்பம் அதிகமான பகுதியிலிருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு ட்ராவல் பண்ணி என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. as a result there is some rise in the temperature of the cold body and decrease in the temperature of the hot body. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்க சொன்னால் வெப்பம் கம்மியாக இருக்கிற அந்த பொருள் வந்து பார்த்தா வெப்பம் அதிகமாக ஏறும். ஓகே, அதான் சொல்கிறாங்க as a result there is some rise in the temperature of the cold body. அப்போ கோல்ட் பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் டிக்ரீஸ் in the temperature of the hot body. அப்போது வெப்பம் அதிகமான பொருள்லேருந்து வெப்பம் என்ன பண்ணும், கோல்ட் பாடிக்கு போகிறதுனால கோல்டு பாடியோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். திஸ் ப்ராசஸ் வில் கண்டினியூ அன்டில் திஸ் டூ பாடிஸ் அட் இன் த சேம் டெம்பரேச்சர். இது எது வரைக்கும் நடக்கும் சொன்னால் ரெண்டு பொருளும் சேம் டெம்பரேச்சர் கடக்கிற வரைக்கும் ரெண்டுமே என்ன பண்ணால் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஹாட் பாடியும் 50%, அதே போல் கோல்ட் பாடி 50%, ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து கொண்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வெப்ப சமநிலை சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம்.